சரவண பெருமாள். வணக்கம் சார். வணக்கம். சரி, என்ன பார்வை வைக்கிறீங்க சார் இதுல? ஆளுநர் ஒரு கருத்து சொல்றாங்க, காங்கிரஸ் தலைவர் இன்னொரு கருத்து சொல்றாங்க. அதாவது எதை பத்தி, இப்ப கச்சத்தீவை பத்தி பேசுறீங்களா இல்ல? சார், சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பாக ஆளுநர் வைக்கக்கூடிய கருத்தை என்ன சொல்றீங்க? அதாவது சார், சிந்து சமவெளி நாகரிகம் என்பது பாத்தீங்கன்னா இது தொன்று தொட்டு 1980கள்ல இருந்தே பாத்தீங்கன்னா RSS தலைவர் கோவிந்தாச்சாரி, அது மட்டுமல்லாமல் குப்தா என்கிற ஆர்கியாலஜிஸ்ட், இவங்க எல்லாம் ரிசர்ச் ஆரம்பிச்சு இந்த சரஸ்வதி நதி எப்படி டெக்டானிக் பிளேட்ஸோட பிரேக்கேஜ்னால மறைஞ்சு போயிடுச்சு. அதாவது சட்லஜ் சிந்து நதி, இந்த சட்லஜ் சிந்து நதியினுடைய டெக்டானிக் பிளேட்ஸ் மாற்றத்துக்கு ஏற்ப நம்மளுடைய இது சரஸ்வதி நதி மறைஞ்சு போயிருக்கு அப்படின்றத அவங்க ஆராய்ச்சி பூர்வமாக அதுக்கு பூமிக்கு அடியில சென்று விட்டதாகவும் ஒரு சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. சரஸ்வதி நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் சார் இருக்கு உங்கள்கிட்ட? சார், ஆதாரம் என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க வடக்குல போய் பாத்தீங்கன்னா சரஸ்வதி நிரூபிக்கணும்னா ஆதாரம் வேணும்ல. தொடங்குற இடத்தை நாங்க இமாலய மலையில இருந்து தொடங்குற இடத்தை இப்ப என்னுடைய நண்பர்களே பல பேர் நேரடியாக சென்று பார்த்து இது சரஸ்வதி நதி ஓடி அது மறைந்து விடுகிறது. ஒரு பகுதியில மறைந்து பிற்பாடு அது பூமிக்கு அடியில ஓடுகிறது. அது எங்க மறைகிறது, எதற்காக மறைகிறது? சரஸ்வதின்னு ஒரு நதி இருந்துச்சா சார்? இருந்துச்சு சார். அதுதான் எங்க இருந்துச்சு, எந்த வழியாக அந்த நதி பயணித்தது? டெசர்ட் பகுதியில பரவலாக இந்த சரஸ்வதி நதியினுடைய கூறுகள் இருந்ததாகவும் 2001 புட்ஜ் எர்த்குவேக் வந்த பிற்பாடு அந்த எர்த்குவேக்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சரஸ்வதின்னு ஒரு நதி இருந்ததற்கான அடையாளமே கிடைக்கப்படவில்லை. அப்ப எப்படி சார் அதை சரஸ்வதி நாகரிகம்னு சொல்லுவீங்க? சார், அடையாளம் கிடைக்கப்படலாம் கிடையாது. அதற்கான ஆராய்ச்சியை மேற்கொண்ட கோவிந்தாச்சாரியா போன்றவர்கள் இந்த ஆராய்ச்சியிலே இது தடயம் ஒண்ணு இருக்கும்ல சார், பயணிச்சதுன்னா ஒரு தடயம் இருக்கும்ல. சொல்லி முடிச்சிட. புட்ஜ் எர்த்குவேக்ல பாத்தீங்கன்னா 2011ல இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த தார் டெசர்ட் பகுதியில நீர் பீச்சி அடித்தது. நீர் பீச்சி அடித்ததனோட ஆராய்ச்சி லெமோரியா கண்டத்துல பக்டுலி ஆறு பயணிச்சது, அதுக்கான அடையாளம் எதுவும் இல்ல. அதே மாதிரி தானே சார்? எப்படி சார்? லெமோரியா கண்டத்துல பக்டுலி ஆறுன்னு ஒரு ஆறு இருந்துச்சு, ஆனா அதற்கான தடயம் இல்ல. இல்ல ஒவ்வொரு நதியா இப்போ ஒவ்வொரு சிவிலைசேஷனும் ஏன்னா நதி சார்ந்த சிவிலைசேஷன் தான். நீங்க இன்னைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் சொல்ற போர்வெல் சிவிலைசேஷன் கிடையாது. இல்ல மாடல் வேண்டாம், அதுக்கான தடயங்கள் இருந்தா போதும்ல. கிடையாது, இது புரியுதுங்களா? இது நதி மறைந்துடுது. அதற்கு பிற்பாடு மகாபாரதத்துல மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடந்ததுல மிகப்பெரிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு அந்த சரஸ்வதி நதி மகாபாரதம் சரஸ்வதி நாகரிகம்ங்கறீங்க, தடயம் பத்தி சொல்லவே மறுக்கிறீங்க. அதாவது நீங்க மகாபாரதத்துல எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஹிஸ்டாரியன் சொல்லக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் 14 நாள் யுத்தம் நடக்கிற இடத்துல அந்த சரஸ்வதி நதி வரலாறு நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? அது ஒரு இலக்கியம் இல்ல சார், அது எப்படி நீங்க வரலாறுன்னு சொல்றீங்க? ஹிஸ்டாரியன்ஸ் அதை ரிசர்ச் பண்ணக்கூடிய இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த ஜேஎன்யூல இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் அது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க இந்த சரஸ்வதி நதியினோட ஓட்டம் எங்க இருக்கிறது, எவ்வாறு மறைகிறது, எவ்வாறு தோன்றுகிறது, எந்த இடத்துல கடலில் கரைக்கிறது என்பது இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? 5000 வருடத்துக்கு முன்பாக இந்த சரஸ்வதி நதியானது டெக்டானிக் பிளேட்ஸோட மூவ்மெண்ட்னால மறைந்து விட்டதாக ஜியாலஜிஸ்டே, வேர்ல்டு வைட் ஜியாலஜிஸ்டே இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் நான் சொல்ற பகுதியில கங்கோத்ரி பகுதியில நீங்க ஒரு இடத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரு நதியானது ஒரு இடத்துல மறைகிறது. பொங்கி வரக்கூடிய நதி ஏதோ ஒரு இடத்துல மறைகிறது. அதற்கு பிற்பாடு அந்த நதியினோட ஓட்டமே கிடையாது, வெறும் பூமி தான் இருக்கு. அந்த பூமி இருக்கிற இடத்துல நீங்க அதற்கு பிற்பாடு அந்த நதியினோட ஓட்டம் எங்கே மறைகிறது, அந்த நீர் எங்க சென்றடைகிறது என்பதற்கான ஆதாரபூர்வமான இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு புரிதலுக்காக கேக்குறேன், சிந்து நதிக்கரையில இருக்கனால சிந்து சமவெளின்னு சொல்றாங்க, ஆனா இங்க சரஸ்வதின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப எப்படி சிந்து சரஸ்வதின்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு பேசிக்கான விஷயம் தானே சார். அதாவது நான் சொல்றது தார் டெசர்ட் பகுதியில இது மறைந்து இருக்கிறது.
அப்படின்றதான் கோவிந்தாச்சாரியனுடைய ரிசர்ச் ரிப்போர்ட், குப்தா அவர்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட், ஜேஎன்யூல இருக்கிற பல ரிசர்ச்சர்ஸ் வந்து இது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய ஜியாலஜிஸ்ட் இப்போ வந்து இந்த நம்ம 2004 சுனாமியை கண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஜியாலஜிஸ்ட் சொன்னார் இல்லையா, அந்த ஜியாலஜிஸ்ட் இன்னைக்கு வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கு, டெக்டானிக் பர்மா பிளேட்டும் இந்தியன் பிளேட்டும் வீக்கா இருக்கு, ஆகையினால இங்க வந்து பெங்காலுக்கும் பே ஆஃப் பெங்கால்ல வந்து மறுபடியும் ஒரு மிகப்பெரிய சுனாமி எழுச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிஸ்ட் போன்றவர்கள் ஆஸ்திரேலியன் இது ஜியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சரஸ்வதி நதியினோட ஓட்டத்தை பற்றி ஆரியர்கள் வந்தவர்கள், அது அவர்களுக்கு இங்க ஒரு கலாச்சாரம், வந்தவர்களும் இல்ல வெந்தவர்களும் கிடையாது. அததான் நான் சொல்றேன், லெமோரியா கண்டத்தை ஆட்சி புரிந்த முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்கள் லெமோரியாக்குள்ள வந்துட்டீங்க என்று சொல்லக்கூடியவர்கள், முருகனை சிக்கண்டர் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த திருப்பரங்குன்றத்தை ஆட்சி பீடமாக மாற்றுவதற்கு லெமோரியா கண்டமே ஒரு கருதுகோள் தானே சார், அதுக்கு எவிடன்ஸ் இல்லையே சார். ஏற்புடையதாக மாற்றுறீங்க, ஏற்புடையதாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது திராவிட மாடல் அரசியல். அது இல்லாம இஸ்லாமிய முன்னேற்ற கழகமாக திராவிட முன்னேற்ற கழகம் லெமோரியா அப்படின்னு ஒரு கண்டம் இருந்துச்சா சார்? கண்டிப்பா இருந்துச்சு சார். இருந்ததுனாலதான் அதை பத்தி ஆராய்ச்சிகளை இன்னைக்கு வந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க. எவிடன்ஸ் இருக்கா சார்? ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு, எவிடன்ஸ் இருக்கா? நிறைவு பெற்றிருக்கிறதா? எவிடன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ற எவிடன்ஸ் லெமோரியா கண்டம் சம்பந்தமா ஏதாவது புழங்கு பொருட்கள் கிடைத்திருக்கிறதா? புழங்க பொருட்கள் ஆராய்ச்சி பூர்வமாக இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க சார். அதுக்கான எங்க கிடைக்கும் சார்? கீழடியில கிடைச்சிருக்குது, கீழடியில கிடைச்சிருக்கு, சிந்து சமவெளியில கிடைச்சிருக்குது, ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிருக்கு, சிவகலையில கிடைச்சிருக்கு, லெமோரியால என்ன கிடைச்சிருக்கு? இப்போ நீங்க ஆதிச்சநல்லூர் கீழடியில கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க, கீழடின்றது எங்க சார் இருக்கு? வைகை நதி கரை பகுதியில இருக்கு. அதே வைகை நதி கரை பகுதியில மேற்கொண்ட முருகப்பெருமானுடைய ஆராய்ச்சி செய்தவர்கள் வெளிநாட்டில் இருந்து ஆராய்ச்சி கச்சத்தீவுல துவங்கி லெமோரியாக்கு கூட்டிட்டு போறீங்க சார். கச்சத்தீவுல நான் தொடங்கல, நான் என்ன கேட்டுக்கிட்டேன்னா, கச்சத்தீவை பத்தி சொல்லணும்னு சொல்றீங்களா இல்ல சிந்து சமவெளியை பத்தி சொல்லணும்னு சொல்றீங்களா கேட்டேன். விஜய் சரி.